இங்க ஏஞ்சலுங்கிற ஒரு குட்டி பொண்ணு தண்ணியை குடிச்சிட்டு துப்புறா. அது ஒரு சுறாமீன் ஷேப்ல மாறிடுது. ஆக்சுவலி இந்த குட்டி பொண்ணுக்கு தண்ணியை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அவளோட கிளாஸ்மேட்ஸ் கிட்ட அவளோட சூப்பர் பவரை காட்டி விளையாடிட்டு இருப்பாளா. இவ மட்டும் கிடையாது, இவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே சூப்பர் பவரோட பிறந்தவங்க தான். இந்த ஆளுக்கானே சுருட்ட மண்டையா. இவனோட பேரு நூடுல்ஸ் நெக்கு. இவனோட உடம்பு கை கால்னு எல்லாமே ரொம்ப பிளெக்சிபிளா ரப்பர் மாதிரி நீளமாயிட்டே போயிட்டு இருக்கும். இந்த பொண்ணு பேரு மாயா. இவ கத்துனா பொருள் எல்லாமே அப்படியே அந்தரத்துல பறக்க ஆரம்பிக்கும். எப்படி அந்த கிளாஸ் ரூமே மொத்தமா பைத்தியக்கார கூட்ட மாதிரி சூப்பர் பவரோட பிறந்தவங்களா இருப்பாங்க. ஆக்சுவலி இன்னும் உண்மையா சொல்லணும்னா இவங்களோட பேரண்ட்ஸுக்குமே பயங்கரமான சூப்பர் பவர்லாம் இருக்கும். சோ இவங்க எல்லாருமே தெய்வ குழந்தைகள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பொசுக்குன்னு ஏலியன்ஸ் பூமியை அட்டாக் பண்ணிருது. இந்த குட்டி பசங்களோட பேரண்ட்ஸ் சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்கல்ல, எல்லாரும் ஏலியன்ஸ் கூட சரி மல்லுக்கு நிக்கிறாங்க. பட் ஏலியன்ஸ் இவங்களோட பவர்ஃபுல். எல்லா சூப்பர் ஹீரோவையும் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி கடத்திட்டு வேற போயிடுறாங்க. ஐயோ பாவம். இதை பார்த்த குட்டி பசங்க அவங்களோட பேரண்ட்ஸை போய் காப்பாத்துறதுக்கு முடிவு பண்றாங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியில போறதுக்காக பெர்மிஷன் கேட்டு பாக்குறாங்க. பட் செக்யூரிட்டிஸ் அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. இதனால கடிப்பான ஏஞ்சல் குட்டி பொண்ணு ஹூனுக்கு வந்து செக்யூரிட்டியை போட்டு பொளந்து விட்டுட்டு அங்க இருந்து ஒரு ட்ரெயின்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதான் அந்த மாயா பொண்ணு இருக்கிறாள்ல, அவ கத்துனா கூட பொருள் எல்லாம் பறக்குமே. அந்த பொண்ணு உசுர கொடுத்து கத்த ட்ரெயின் அப்படியே வானத்துல பறக்குது. பட் எம்பட் நேரம் தான் கத்த முடியும். மாயாவோட பவர் எல்லாம் கம்மியானதும் ட்ரெயின் கீழே விழ போறப்போ கரெக்டா நம்ம நூடுல்ஸ் பண்டிய தம்பி இருக்காப்ல இல்ல, அந்த தம்பி அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு கம்பியை பிடிச்சி கிரட்டு சுத்திட்டு டைரக்டா ஏலியனோட பேஸ்கே போயிடுறாங்க. அங்க இவங்களோட கிளாஸ்மேட் பெல்லாங்கிற ஒரு பொண்ணு தான் ஏலியனோட லீடரா இருப்பான். அப்ப அவளோட ஐபாட்ல மான்ஸ்டரை வரைஞ்ச உடனே அது ரியல் மான்ஸ்டரா மாதிரி சின்ன பசங்களை அட்டாக் பண்ண போகுது. ஆனா நம்ம ஏஞ்சல் குட்டி பாப்பா இருக்கா இல்லையா, அவ தான் பவர்ஃபுல்லான ஆளாச்சே. உடனே தண்ணியை சுறாமீனா மாத்தி அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே மொச்சுக்கு சாப்பிட்டுறான். அதுக்கப்புறம் என்ன, இந்த தெய்வ குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட பேரண்ட்ஸை காப்பாத்திடுறாங்க. படம் முடியுது.